இப்போ விஜய் வந்து அரசியலில் அடியெடுத்து வச்சுட்டாரு, ம். சினிமாவில் இனி நடிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு ஆமாம் அறிக்கையும் கொடுத்துட்டாரு. ஆமாம் சார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த படத்தை நீங்கள் பண்ண முடியாத போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் அது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல சார். சார் எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் நடிக்கிறேன்னு சொன்னதே ஒரு சந்தோஷமாக தான். அது சூழல் தான், அந்த டைம் உள்ள ஒரு சூழல். அது அப்புறம் பண்ணிக்கலாம்னு இது சார் நம்ம தீர்மானிக்கிறதே எல்லாம் காலம்தான் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அவர் அரசியலுக்கு போயிட்டார், அவரால் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் நினைக்கிறேன். அவர் ஏன்னா அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். பண்ணுவேன்னு அப்படின்னு இருந்திருந்தால் நம்ம இதை ரீகான்சிடர் பண்ணியிருக்கலாம். கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பண்ண மாட்டோம். அவர் ஏன்னா அவர் தான் அரசியல் அப்படின்ற இதில் போகிறாரு. ஸோ அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா காலம்தான் தீர்மானிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது சார். ஆனால் அப்போ நான் சொல்லும்போது அவர் ரசித்து கேட்டதும், இப்போ ஒரு பிடிச்சதும், அவர் அவ்வளோ பிடிச்சி வாழ்த்துக்கள் சொன்னதும், அந்த அந்த இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சார். எல்லாமே ஒரு அனுபவமாக தான் சார் எடுத்துக்கணும் நம்ம. அது நடைபெறலாட்டியும் அது நடக்கலாட்டியும் கூட ஒரு அனுபவமாக ஒரு நல்ல அனுபவமாக பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். நான் அவரை சந்தித்ததும் சரி, அவர் இந்த கதையை ப்ரொடியூசர் அவர் பார்த்தார். கல்பாத்தியை போய் பார்த்து, அவங்க கல்பாத்தி எல்லாரும் இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நான் கூட ஹீரோ ப்ரொடியூசர் பார்க்கல, அவர் அதை சொன்னார் சார், இது அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட போய் அவர்கிட்டே நான் போய் கதை சொன்னேன் சார். பட் சூழல் அந்த டைம், அந்த பட்ஜெட் கன்சம்ஷனு, அந்த அப்போ சாத்தியமா, அப்போ வந்து பாகுபலியெல்லாம் வராத ஒரு சமயம் சார். பாகுபலியே நான் சொல்லும்போது வரல சார். அப்போ இந்த டெக்னாலஜிலாம் இதுக்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நிறைய படங்கள் அதுக்கான வழிவகுத்துருச்சு. அந்த காலகட்டத்தில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார். இப்போ எல்லாமே வந்துருச்சு. அப்போ இல்லை அந்த டைம் நான் சொல்லும்போது. ஸோ கொஞ்சம் இப்போ தள்ளி சொல்லி வந்திருக்கலாம். அப்போ சொல்லும்போது அதுக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருந்தது. இப்போ தான் அதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன்.